Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிறுகீரை கடையில் எப்படி செய்கிறதுன்றதான். இந்த கீரையில் அதிகமான கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது இந்த கீரையை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 to 60 grams ஆஃப் துவர் தால் அதாவது துவரம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 5 to 6 drops அளவுக்கு கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் அல்லது குக்கிங் ஆயில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இதை மூடி வச்சு 3 to 4 விசில்ஸுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ரொம்ப மேஷ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதோட பதத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட பருப்பு சூப்பராக ரெடியாகி வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா பருப்பு அப்படியே முத்து முத்தாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த பருப்பு தண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பருப்பு தண்ணியை மட்டும் மறுபடியும் நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பருப்பு தண்ணியில் தான் நான் கீரையை போட்டு குக் பண்ண போகிறேன். சாதாரணமாக ஆர்டினரி வாட்டர்லேயும் நம்ம கீரையை போட்டு குக் பண்ணலாம். பட் பருப்பு தண்ணியில் குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பருப்பு தண்ணியிலேயே நான் ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்னென்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வத்திடும். பட் நம்மளுக்கு கீரை குக் ஆகாமல் போயிடும். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கீரையும் சூப்பராக குக் ஆகி வந்துடும். ஸோ லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே நம்ம கீரை நல்லா குக் ஆகிடும். குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கீரையோட தண்டை அழுத்தி பாருங்கள். நல்லா அழுத்த முடிஞ்சுது, மஷி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கீரை நல்லா குக் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம கீரையை இந்த மாதிரி கீரை கடையிற சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கீரை கடையிற சட்டி இல்லை அப்படின்னும் போது இந்த கீரையை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணியை கீரையிலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பையும் இந்த மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம கீரை கடையிற சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கீரையில் இந்த வடகத்தோட வாசனையும் இந்த மிளகாவோட காரமும் ஏறி நம்மளோட கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மிக்சியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த தாளிப்பு வடகத்தை ஆட் பண்ணிவிட்டு விப்பிங் மோடில் ஜஸ்ட்டு 1 or 2 விப் கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளோட தாளிப்பு வடகத்தோட வாசனை எல்லாம் நம்ம கீரையில் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகாவோட காரமும் கொஞ்சம் ஏறிக்கும். அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கீரை வெரைட்டிஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.